தண்ணீர் தாண்டவத்தால் உருக்குலைந்து கிடக்கிறது உத்தரகாண்ட். 5000 பேருக்கு மேல் பலியாக இருக்கக்கூடும் என அஞ்சுகிறது பேரிடர் மேலாண்மை துறை. ஆயிரம் மக்களின் வாழ்வாதாரங்கள் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. ஒட்டுமொத்த உத்தரகாண்ட் மாநிலமும் ஊழி பெருவெள்ளத்தில் நாசமாகி கிடக்கிறது. பாதிக்கப்பட்ட 200 கிராமங்களை இராணுவத்தால் கூட இன்னும் நெருங்க முடியவில்லை. மக்கள் மலைக்காடுகளுக்குள் பசியிலும் பட்டினியிலும் குளிரிலும் மழையிலும் பரிதவிக்கிறார்கள். மேக வெடிப்பு ஏற்பட்டு திடீர் பெருமழை கொட்டி தீர்த்தது என்றும், பனிச்சிகரம் உடைந்து பனி சுனாமியாக உருவெடுத்தது என்றும் சொல்கின்றனர் விஞ்ஞானிகள். இந்த இமயமலை சுனாமிக்கு இயற்கை மட்டுமே காரணம் என ஒதுங்கிக் கொள்ள முடியாது. மந்தாகினி, பகீரதி, அலகாந்தா உள்ளிட்ட இமயமலை நதிகளின் திசை வழி மாற்றப்பட்டு 100க்கும் அதிகமான நீர்மின் திட்டங்கள் நதி வழிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் இத்தனை இடங்களிலும் இயற்கை செயற்கையாக திசை திருப்பப்பட்டுள்ளது. எனில் இத்தனை இடங்களிலும் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து வந்த மந்தாகினி நதியின் கரையோரங்களில் விதிமுறைகளை மீறி பல்லடுக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அடர்ந்த காடுகளுக்குள் பல தொழிற்சாலைகளும் சுரங்க திட்டங்களும் செயல்படுகின்றன. இவை அனைத்தும் காடுகளை காவு வாங்கி கட்டப்பட்ட இயற்கை விரோத திட்டங்கள். இந்த பேரழிவு திடீரென ஒரு நாளில் நிகழ்ந்து விடவில்லை. கடந்த ஆண்டு இமயமலையின் உத்தர்காசி பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டு வெள்ளத்தில் சிக்கி 60க்கும் அதிகமானோர் இறந்தனர். அதில் இருந்து பாடம் கற்காததன் விளைவுதான் இன்றைய இமய சுனாமியின் பேரழிவு. மனிதர்களாகிய நாம் அறிவு இருப்பதினாலேயே இயற்கையை கட்டுப்படுத்தி விடலாம் என நினைப்பது மூடத்தனம். இயற்கை தன் அறிவை காட்டினால் அந்த பேராற்றலின் முன்பு நாம் துரும்பாகி விடுவோம். தண்ணீர் தாண்டவத்தால் உருக்குலைந்து கிடக்கிறது உத்தரகாண்ட். 5000 பேருக்கு மேல் பலியாக இருக்கக்கூடும் என அஞ்சுகிறது பேரிடர் மேலாண்மை துறை. ஆயிரம் மக்களின் வாழ்வாதாரங்கள் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. ஒட்டுமொத்த உத்தரகாண்ட் மாநிலம்